yourself கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? Imagine yourself. இப்போ நம்ம எப்போ உட்கார்ந்தா இப்ப பப்பரப்பா உட்காரலாம். It is called clasping. நீங்க கிளாஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெஜஸ்டிக் பொசிஷன் வரும். நீங்க எப்பேற்பட்ட குயின் கிங்கா இருந்தாலும் சரி, அவங்க இப்படி நார்மலா உட்கார்றதை விட இப்படி உட்காரும்போது it gives that majestic look, right? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த 90 ஃபால் ஆயிடும். நீங்க ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போய் வந்து இப்படி பப்பரப்பான்னு உட்கார மாட்டாங்க. ஏர் ஹோஸ்டஸ் எப்போதுமே நம்மளுக்கு ஒரு பெரிய காயினிங்கான ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க. ஏன்? The way they walk, the way they talk, the way they smile, everything is unique because they maintain that. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கிறது அதுதான். நீங்க போனீங்கன்னா இப்படி நீங்க உட்காரும்போது கூட they place themselves like this. அது கூட அப்படியே ரொம்ப நாட்டியமா தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. So carry yourself 24/7 with your body language, and that itself the first opening point of you. How confident you are, how courageous you are, that has been shown through your body language. அப்புறம் நம்மளுடைய content எப்படினாலும் வந்துரும் because we always have that ability of bringing in the points. At the meeting, we never want to be the sorry figure in front of somebody. So definitely we'll be going ahead with some more points. But placing yourself confidently, that matters. இப்போ ஏர் ஹோஸ்டஸ்க்கு வந்து ஒரு ரூலே சொல்லப்படுது. ஏர் ஹோஸ்டஸ்ங்கிறத தாண்டி ஒரு குயின் இருக்கிறாங்க அப்படின்னா சும்மா போய் பப்பரப்பலாம் உட்கார முடியாது. அவங்க உட்காரும்போது what they do இப்படிதான் உட்காரணும். That's a position. Throughout the meeting நம்ம இப்படியே தான் உட்கார்ந்து ஆகணும். ஒரு குயின்னா இப்படிதான் உட்காரணும்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. But do not concentrate more on that. Eventually you'll be losing your content. That's what my concern.